என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா we can get some level, நம்ம ஒரு பொசிஷனுக்கு வந்துடலாம். அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வேஸ்ட். ஏன்னா நம்மளோட இந்த ரோடு ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கிடைக்கிற வெகுமதிலாம் நம்ம மாதிரி கிடையாது. பட் இந்த ஹார்ட் ஒர்க் ரீச் பண்ண பிறகு வி ஹாவ் டு ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க். இந்த ஸ்மார்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ஸ்டெப் சரியாக இருக்கா, கரெக்டாக இருக்கா. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி சுற்றுமுற்றும் பார்க்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பு வர்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராசஸிங் ரொம்ப அற்புதமான ப்ராசஸிங். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நடக்குது. எனக்கு எல்லா 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மாற்றங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பிறகு நான் யாருமே காம்படிட்டிவாக போட்டி நினைக்கிறதே கிடையாது. என்னுடைய ஜாப்பு தான் எனக்கு போட்டி, நான் தான் எனக்கு போட்டி, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஸோ அடுத்து எனக்கு மேக்ஸிமம் இந்த முக்கியமான விஷயம், நம்ம என்னென்னா நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாமல், நான் மெட்ராஸ் வந்தப்போ நான் ஒரு காலேஜில் இருந்தேன். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அசிஸ்டன்ட் எல்லோரும் இருப்பாங்க. அவங்களுடைய மொத்த நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற படங்களை படம் பார்த்துட்டு ஒரு பெரிய படம் பார்க்குறதுக்கு ஒரு வாரத்துலேருந்தே ஆளை பிடிப்பாங்க. எப்படியா